பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரணித்தவரை குளிப்பாட்டும் முறை. மரணித்தவரை நெருக்கமானவர்கள் குளிப்பாட்டுவது மிகச் சிறந்தது. மரணித்தவரை ஒற்றைப்படையாக சாம்பிராணி காட்டப்பட்ட கட்டிலின் மீது படுக்க வைத்து அவரது மர்ம ஸ்தானத்தை மறைக்கும் அளவுக்கு ஒரு துணியை வைத்துவிட்டு அவரது ஆடைகளை களைய வேண்டும். பின்னர் தொழுகைக்காக ஒளி செய்வது போன்று ஒளி செய்ய வேண்டும். எனினும் வாய்க்கும் நாசிக்கும் நீர் செலுத்தக்கூடாது. தண்ணீரால் நனைத்த துண்டு துணியின் மூலம் அவரது வாயை மூக்கை தடவ வேண்டும். இன்னும் வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். தண்ணீர் ஊற்றும் போது 3 முறை அல்லது 5 முறை அல்லது 7 முறை இப்படி ஒற்றைப்படையாக ஊற்றுவது மிகச் சிறந்தது. இன்னும் உசில இலை அல்லது இலந்த இலை கொண்டு சூடாக்கப்பட்ட தண்ணீரை அவர் மீது ஊற்ற வேண்டும். இலந்த இலை அல்லது உசில இலை கிடைக்காத போது தூய்மையான தண்ணீரால் குளிப்பாட்ட வேண்டும். அவரது தலையையும் சோப்பின் மூலம் கழுவ வேண்டும். பின்பு அவரது வலதுபுற விழாவின் மீது ஒருக்களித்து படுக்க வைத்து தண்ணீர் கீழ் பகுதிக்கு சேரும் வரை அவர் மீது தண்ணீரை ஊற்ற வேண்டும். பின்பு அவரது இடதுபுற விழாவின் மீது ஒருக்களித்து படுக்க வைத்து தண்ணீர் கீழ் பகுதிக்கு சேரும் வரை தண்ணீரை ஊற்ற வேண்டும். பின்னர் குளிப்பாட்டுபவர் மரணித்தவரை தன் மீது சாய்த்து உட்கார வைத்து அவரது வயிற்றை மென்மையாக தடவ வேண்டும். மரணித்தவரின் முன் துவாரம் பின் துவாரம் ஆகியவற்றிலிருந்து வெளியானவற்றை கழுவ வேண்டும். மரணித்தவரை ஒரு முறை கழுவினால் தூய்மை ஏற்பட்டுவிடும் என்றிருந்தால் 1 முறை கழுவுவது போதும். இருப்பினும் 3 முறை கழுவுவதே விரும்பத்தக்கதாகும். 3 முறை கழுவியும் தூய்மை ஏற்படாத போது தேவையான அளவுக்கு கழுவலாம். ஆனால் கழுவுவதை ஒற்றைப்படையில் நிறைவு செய்ய வேண்டும். மரணித்தவரின் உடலை கடைசி முறை கழுவும் போது கற்பூரத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். கற்பூரம் வைப்பதால் உடலுக்கு நறுமணம் கிடைப்பதுடன் உடலை குளிரவும் வைக்கும். கடைசி முறை கற்பூரம் இடுவதால் உடலில் அதன் வாடை எஞ்சியிருக்க வசதியாக இருக்கும். குளிப்பாட்டி முடித்த பின் துணியால் மையத்தை துடைக்க வேண்டும். பெண் மையத்தாக இருந்தால் முடியை 3 சடைகளாக பிரித்து பின்பக்கம் வைக்க வேண்டும். பின்னர் ஆடை அணிவிக்க வேண்டும். பின்னர் அவரது தலையில் சாம்பிராணி காட்ட வேண்டும். பின்னர் சஜிதா செய்யும் உறுப்புகளில் கற்பூரம் வைக்க வேண்டும். குளிப்பாட்டுபவர்கள் கண்டிப்பாக மரணித்தவரின் குறைகளில் வெளியில் சொல்லக்கூடாது. இன்னும் மரணித்தவரை குளிப்பாட்டுபவர்களுக்கு அல்லாஹ் தாலா சிறந்த நன்மையை வழங்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். எனவே நாமும் தயக்கமின்றி மரணித்தவர்களை குளிப்பாட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.